கிராஃபிக் டிசைனில் என்னென்ன ஸ்கோப்லாம் இருக்குது, என்னென்ன பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் அவங்க சூஸ் பண்ணலாம்? இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே கிராஃபிக் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கோப் உள்ள ஒரு ஃபீல்டுங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு குளோபல் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க ஒரு ஃபீல்டுன்னு சொல்லலாம். கிராஃபிக் டிசைனருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், ஏஐ வந்து நம்ம ஒர்க்கை ரீப்ளேஸ் பண்ணிருமோ அப்படின்னு சொல்லி. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆஸ் ஏ கிராஃபிக்ஸ் டிசைனருக்கு இந்த ஏஐ ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம். சார், பிராண்ட் ஜோன் கிரியேட்டிவ் ஏஜென்சிலேயே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிராஃபிக் டிசைன் சொல்லி தராங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ அதை பற்றியே சொல்லுங்கள் சார். நம்ம கிட்ட இது வரைக்கும் ஒரு 1000+ ஸ்டூடெண்ட்ஸு கிராஃபிக் டிசைன் படித்து கம்ப்ளீட் ஆகி ஃப்ரீலான்சராக இருக்காங்க, ஒர்க்குக்கு போகிறாங்க, ஓன் பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது அவ்வளோ இன்ஸ்டியூட் இருக்குது, அவ்வளோ அகாடமி இருக்குது. பிராண்ட் ஜோன் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒர்க் இருக்கா சார்? பிராண்ட் ஜோனில் ஏஜென்சி பேஸ்டு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. அதாவது ஒரு ரியல் ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி வந்து கலர்ஸ் கொடுக்குறது, எப்படி வந்து கான்செப்டை க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏஜென்சி என்ன பண்ணுறோமோ அது ஃபுல்லாகவே அவங்களுக்கு சொல்லித்தரோங்க. ஹே வியூவர்ஸ், நான் ஆர்ஜே ரம்யா. இன்னைக்கு முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்போ ஒரு வேலைக்கு ஜாயின் பண்றோம்னு வைங்களேன், உங்களோட கிரியேட்டிவ் என்ன, உங்களுக்கு டிசைன் தெரியுமா அப்படின்றதான் முதல் கேள்வியா இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிசைன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஈஸியா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க பிராண்ட் ஜோன் டிசைன் ஸ்கூல். ஸோ அப்படிப்பட்ட பிராண்ட் ஜோன் தான் இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ உள்ள என்னெல்லாம் இருக்கு அண்ட் பிராண்ட் ஜோனோட ஃபவுண்டரை மீட் பண்ணி இன்னும் பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. சார், உங்கள் நேம்? என் பேர் சுமன். ஓகே சார், பிராண்ட் ஜோன் அப்படின்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும்? ஓகே, பிராண்ட் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவ் ஏஜென்சிங்க. ஒரு பிஸ்னஸுக்கு தேவையான கம்ப்ளீட் பிராண்டிங் சர்வீஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. அதாவது லோகோ டிசைன், கிராஃபிக்ஸ் டிசைன், ப்ரௌசர்ஸ், கேட்லாக், சோஷியல் மீடியா டிசைன்ஸு, கம்பெனி ப்ரொஃபைல்ஸு, வெப்சைட்டு, பிராண்ட் நேமு, விஷுவல் ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டு ஒரு எண்ட் டு எண்டு கம்ப்ளீட் பிராண்டிங் சொல்யூஷன் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. நம்ம வந்து இந்த ஃபீல்டில் ஒரு 12 வருஷமாக நம்ம இருக்கோங்க. இது வரைக்கும் ஒரு 850 பிராண்டுக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஸ்மால் ஸ்கேலுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோம், மீடியம் ஸ்கேலு, லார்ஜ் ஸ்கேலு, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸு, நிறைய ஆண்டர்ப்ரனருக்கு ஒர்க் பண்ணியிருக்கோங்க. அவர் வேல்யூபிள்ஸ் கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மில்கி மிஸ்ட், சக்தி மசாலா, ஆர்பிபி, ஜிடி ஹாலிடேஸ், ரெட்டினா பெயிண்ட்ஸ், அக்னி குரூப், ஜிக்மா, கிரீன்ஃபீல்டு, ஆனந்த் மோட்டார்ஸ், இது போல் ஒரு 850 பிராண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோங்க. அதே போல் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14+ எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அண்ணா நகரில் இருக்குங்க. இன்னொரு ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்லேயும் இருக்குங்க. கிராஃபிக் டிசைன் அப்படின்னா என்ன, எதுலலாம் அந்த கிராஃபிக் டிசைன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார்? எஸ், ரியலி ஒரு நைஸ் கொஷன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் டிசைன்னா என்ன, ஓகேங்களா, இந்த ஃபீல்டு எதுக்காக இருக்குது, இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி சொல்கிறேங்க. கிராஃபிக்ஸ் டிசைன்னா இது வந்து ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் ஆர்ட்டுங்க. க்ரியேட்டிவிட்டியும் ஸ்ட்ராட்டஜியும் மிக்ஸ் பண்ணி இமேஜஸ், கலர் தேரி, டைப்போகிராஃபி, லே அவுட்டு இதெல்லாம் வச்சு ஒரு மெசேஜை எஃபெக்டிவாக கன்வே பண்ணுறது தான் கிராஃபிக்ஸ் டிசைனுங்க. இதை வச்சு எது போல் ஒர்க்லாம் பண்ணுவாங்கன்னா பிராண்டிங், லோகோ டிசைன், ப்ரௌசர்ஸு, ஃப்ளையர்ஸு, போஸ்டர்ஸு, வெப்சைட் டிசைன்ஸு, பேக்கேஜ் டிசைனு, சோஷியல் மீடியா போஸ்ட்டு, இது எல்லாம் சேர்ந்தது தான் கிராஃபிக்ஸ் டிசைன். இப்போ நீங்களே ஒரு பொட்டிக் வச்சுருக்கீங்க, ஓகேங்களா, அது உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வேணும். அது கஸ்டமர்ஸ் வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல ஒரு பிராண்ட் நேம் வைக்கணும். அதுக்கு ஒரு லோகோ டிசைன் தேவை. முன்னாடி நேம் போர்டு பண்ணணும். அடுத்து உங்களுக்கு ஒரு வெப்சைட் தேவை, சோஷியல் மீடியா டிசைன்ஸ் தேவை. ஸோ இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி கொடுக்கறது தான் ஒரு கிராஃபிக்ஸ் டிசைனருடைய வேலைங்க. அதுவும் அட்ராக்டிவாக இருக்கணும். எக்ஸாக்ட்லி, ஓகேங்களா. எந்த அளவுக்கு உங்கள் சர்வீஸை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்களோ, எளிமையாக புரிய வைக்கிறீங்களோ, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு பிஸ்னஸே வருங்க. ஸோ இதற்காக தான் நமக்கு கிராஃபிக்ஸ் டிசைன்ஸ் நமக்கு தேவைப்படுது. இப்போது கிராஃபிக் டிசைனில் என்னென்ன ஸ்கோப்லாம் இருக்குது, என்னென்ன பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் அவங்க சூஸ் பண்ணலாம்? இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே கிராஃபிக் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கோப் உள்ள ஒரு ஃபீல்டுங்க. இந்த ஃபீல்டில் ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்குங்க. எப்படி அப்படின்னா, இந்த ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளோபல் கெரியர் உள்ள ஒரு ஃபீல்டுங்க. நீங்கள் கிராஃபிக் டிசைன் படிக்கிறதால எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் அங்கே வந்து நீங்கள் ஒரு டிசைனராக ஜாபுக்கு போகலாம். அதே போல் ஃப்ரீலான்சிங் எடுத்து நீங்கள் பண்ணலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம், இல்லை ஓன் பிஸ்னஸ் பண்ண நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இதில் பண்ணலாங்க. உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேங்க.
இந்த ஃபீல்டு தான் என் லைஃபில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்ததுங்க. நான் என்னுடைய கெரியரை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீலான்சராக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேங்க. ஒரு வருஷம் வரைக்கும் நான் வீட்டில் இருந்தே தான் ஒர்க் பண்ணி கொடுத்தேங்க. அதுக்கப்புறம் தான் நான் சின்னதாக ஒரு ஆஃபீஸ் போட்டு ஒரு 2 ஸ்டாஃப் ஹையர் பண்ணி ஒரு சின்ன சின்ன ஒர்க்லாம் எடுத்து இந்த பிஸ்னஸ் கார்டு, லெட்டர் பேடு அது போல் ஒர்க்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 4 பேரை வேலைக்கு போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 6 பேரை வேலைக்கு போட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம டீமில் நீங்கள் பார்க்குறீங்க இங்கே ஈரோடு, சென்னை இது எல்லாத்துலேயுமே சேர்த்து ஒரு 14+ மெம்பர்ஸ் நம்மகிட்ட இருக்காங்க. இப்போ நிறைய ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பண்ணுறோங்க. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே எனக்கு இந்த ஃபீல்டில் தான் கிடச்சிச்சிங்க. நல்ல ஒரு எக்ஸ்போஷர். டு பி ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா நான் 0 லெவல்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி இப்போது இந்த ஃபீல்டில் ஒரு 4 crore வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணியிருப்பேங்க. அந்த அளவுக்கு இதில் ஸ்கோப் இருக்குங்க. வா சூப்பர் சார். இப்போ வந்து ஏஐ அப்படின்ற ஒன்று வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சு. ஸோ அதுன்றது ஒரு ஒர்க்கை ரீப்ளேஸ் பண்ணுறதா அந்த ஏஐ. இப்போ அந்த இடத்துல வந்து கிராஃபிக் டிசைனருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், ஏஐ வந்து நம்ம ஒர்க்கை ரீப்ளேஸ் பண்ணிருமோ அப்படின்னு சொல்லி. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கிராஃபிக் டிசைனர் எல்லாரும் ஒரு பயத்தோடு கேட்குற கேள்வி தாங்க நீங்கள் கேட்ட கேள்வி. நான் உங்களுக்கு இதை ப்ரீஃபாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேங்க. கிராஃபிக்ஸ் டிசைன் ஃபீல்டில் ஏஐ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இம்பேக்ட் பண்ணுதுங்க. இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு கிராஃபிக்ஸ் டிசைனருக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம். எப்படி அப்படின்னா டிசைனருக்கு இது ரொம்ப டைமை சேவ் பண்ணி கொடுக்குதுங்க. ஒரு பேக்ரவுண்டை நம்ம ரிமூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இமேஜுக்கு நம்ம மேனுவலாக பண்ணால் 1 hour 2 hours கூட ஆகும். அதுவே நம்ம ஏஐ வச்சு பண்ணுறப்போ ஈஸியாக ஒரு 5 minutes 3 minutesலேயே நல்ல ஒரு குட் ரிசல்ட் கொடுக்க முடியும். அதே போல் ஏதாவது ஒரு கலர் மேட்ச் பண்ணுறதுக்கு, ஒரு சிம்பிளாக ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு எல்லாமே ஏஐ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிதளவில் நமக்கு யூஸ் ஆகுதுங்க. ஸோ இன் ஃப்யூச்சரில் ஏஐ வந்து பார்த்திங்கன்னா டிசைனருக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்கும். எப்படி அப்படின்னா ஒரு ஒர்க்கை ஃபாஸ்ட்டாக பண்ணணும், எஃபிஷியண்ட்டாக பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஒரு ஹியூமன் டிசைனருக்கு தான் ஒரு ஃபீல் இருக்கும், பிராண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒரு எமோஷ்னலாக ஒரு கனெக்டிவிட்டியாக ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ண முடியுங்க. இது எல்லாமே ஒரு ஏஐயால் பண்ண முடியாது. டிசைனர் யாராக இருந்தாலும் சரி, ஏஐ குறித்து நீங்கள் பயப்படவே தேவையில்ல. இது நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். சார், பிராண்ட் ஜோன் கிரியேட்டிவ் ஏஜென்சிலேயே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிராஃபிக் டிசைன் சொல்லி தராங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ அதை பற்றியே சொல்லுங்கள் சார். எஸ், ஆமாங்க. நம்ம வந்து பிராண்ட் ஜோன் கிரியேட்டிவ் ஏஜென்சியில் நம்ம ஆக்சுவலாக 2 சர்வீஸ் பண்ணுறோம். நம்ம கிளைண்ட்டுக்குமே ஒர்க் பண்ணி தரோம். இன்னொன்று நம்ம அகாடமியும் வச்சுருக்கோங்க, பிராண்ட் ஜோன் டிசைன் ஸ்கூல். இது ஒரு 2-3 years தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்மக்கிட்ட இது வரைக்கும் ஒரு 1000+ ஸ்டூடெண்ட்ஸு கிராஃபிக் டிசைன் படித்து கம்ப்ளீட் ஆகி ஃப்ரீலான்சராக இருக்காங்க, ஒர்க்குக்கு போகிறாங்க, ஓன் பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பிராண்ட் ஜோனில் ஏஜென்சி பேஸ்டு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. அதாவது ஒரு ரியல் ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி வந்து கலர்ஸ் கொடுக்குறது, எப்படி வந்து கான்செப்டை க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏஜென்சி என்ன பண்ணுறோமோ அது ஃபுல்லாகவே அவங்களுக்கு சொல்லித்தரோங்க. இன்னொன்று 12 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற நான் தான் அவங்களுக்கு டீச் பண்ணுறேங்க. அதனால் ஒரு இண்டஸ்ட்ரி பேஸ்டு நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்கும். பிராண்ட் ஜோனில் படிக்கிற எல்லாருமே ஒரு மினிமம் ஒரு 10 பிராண்டுக்கு ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. அதனால் போர்ட்ஃபோலியோ நல்லா ஸ்ட்ராங்காக அவங்கள க்ரியேட் பண்ண முடியும். இன்னொன்று ஃப்ரீலான்சிங்க்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். எப்படி வந்து ப்ரைஸ் கோட் பண்ணணும், எப்படி ஒர்க்கு ப்ரமோட் பண்ணணும், எப்படி கிளைண்ட் எடுக்கணும், அது போல் ஃப்ரீலான்சிங் சப்போர்ட்டுமே நம்ம பண்ணித்தரோங்க. பிராண்ட் ஜோனில் டிசைனர் கம்யூனிட்டி அண்ட் நெட்வொர்க்கும் இருக்குங்க. ஓகே சார். இப்போது அவ்வளோ இன்ஸ்டியூட் இருக்குது, அவ்வளோ அகாடமி இருக்குது. பிராண்ட் ஜோன் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒர்க் இருக்கா சார்? ஒய் பிராண்ட் ஜோன் அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா நிறைய தடுக்கி விழுந்தாலே தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது. அதில் பிராண்ட் ஜோன் என்ன தனித்துவம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிராண்ட் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோச்சிங் சென்டரோ, ஒரு இன்ஸ்டியூட்டோ, ஒரு ட்ரைனிங் சென்டரோ கிடையாதுங்க. இது பியூர் ஒரு பிராண்டிங் ஏஜென்சி. இங்கே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிறைய கிளைண்ட்ஸுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஸோ இங்கே ஸ்டூடெண்ட் இங்கே வரப்போ அவங்களுக்கு தேரிட்டிக்கலாக எதுவுமே இருக்காதுங்க. ஒரு புக்கு மெட்டீரியல் கொடுத்து ஆமாம் இதை வந்து படிங்க, இதை இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தட்ஸ்லேயும் இருக்காது. இங்கே ப்ராக்டிக்கலாக இருக்குங்க. ஒரு கிளைண்ட்டுக்கு லோகோ பண்ணுறது எப்படி ஸ்கெட்ச் பண்ணணும், எப்படி அதை ப்ரெசன்டேஷன் பண்ணணும், டிசைனருக்காகவே ஒரு கம்யூனிட்டியை பில்டு பண்ணி வச்சுருக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுவோம். அதே போல் ஃப்ரீலான்சிங் ஒர்க்குமே அவங்க இதில் எடுக்க முடியும். அடுத்து மந்த்லி வைஸ் என்ன பண்ணுறோன்னா காம்படிஷனும் காண்டாக்ட் பண்ணுறோங்க.
இந்த காம்படிஷனில் கலந்துக்கிறவங்க டே பை டே அவங்க நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்குவாங்க. இது மட்டும் இல்லாமல் மெயின் திங்ஸ் என்னென்னா பிராண்ட் ஜோனில் கிளைண்ட் ப்ராஜெக்டே ரிவீல் பண்ணுறோங்க. இப்போ லாஸ்ட் டைம் ஒரு கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோன்னா அதை எப்படி நாங்கள் ஸ்க்ராட்சிலேருந்து அதை ஃபினிஷிங் கிளைண்ட்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்கும் அதை எப்படி பண்ணியிருக்கோம், அதுக்கு என்ன மீனிங்கு, என்ன ஸ்டோரி டெல்லிங்கு, இது போல் விஷயத்தை எல்லாமே ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம சொல்லித்தரோங்க. இதனால் 0 லெவலில் ஒரு ஸ்டூடெண்ட் உள்ளே வந்தாலும் சரி, அவங்க இங்கேருந்து வெளியில் போகிறப்போ ப்ரோ லெவலில் வெளியில் போவாங்க. அடுத்து கடைசியாக நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டும் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணித்தரோங்க. வா சூப்பர் சார். ஸோ நீங்கள் வந்து கிராஃபிக் டிசைன் வந்து பர்சியூ பண்ணணும், கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருந்துச்சுன்னா திஸ் இஸ் தி ரைட் டைம் அண்ட் ரைட் சாய்ஸ். உங்களோட கிரியேட்டிவை இன்னும் வளர்த்துக்கிறதுக்கு பிராண்ட் ஜோனை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? இவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இருக்கக்கூடிய பிராண்ட் ஜோனில் அட்மிஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கிராஃபிக் டிசைன் கற்றுக்கணும்னா திஸ் இஸ் தி ரைட் பிளேஸ். தமிழ்நாடு's ஃபர்ஸ்ட் ஏஜென்சி பேஸ்ட் கிராஃபிக் டிசைன் கோர்சஸ் சொல்லித்தரக்கூடிய பிராண்ட் ஜோனை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கிராஃபிக் டிசைன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க.